ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் ஐரிஷ் விஸ். இது ஒரு ஃபன்னான ஃபேண்டசி ரொமான்டிக் கமெடி மூவி. மேடிங்க நம்ம ஹீரோயின் ஒரு ரைட்டராக இருக்கா. இவளுக்கு பால்னு ஒரு மேலே காதல் இருக்குது. பட் ஒரு ஒன் சைடாக லவ் பண்ணிகிட்டு இருக்கா. பட் அந்த பாலுக்கு வேற ஒரு பொண்ணோட கல்யாணம் பண்ணுற மாதிரி இருக்குது. இதை பார்த்து நம்ம ரொம்ப கஷ்டப்படுறா. அப்போ தான் நம்ம ஹீரோனுக்கு ஒரு பவர் கிடைக்குது. பார்த்தா அவன் நினச்ச மாதிரி வாழ்கிறதா ஒரு விஷ் கிடைக்குது. அந்த விஷயம் வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண ஆரம்பித்தா, அவன் நினச்ச மாதிரியே பாலை கல்யாணம் பண்ணிட்டாலும் இல்லையா. இதை சொல்லிட்டு ஒரு படம் தான் ஐரிஷ் விஸ். இந்த ஒன்லைனை கேட்குறப்ப கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ஓமே கடவுள் படம் ஞாபகம் வரும். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு படம் தான் இந்த ஐரிஷும் கூட. அது போக அயர்லாந்து கல்ச்சர் எப்படி இருக்குது, அங்கே மக்களோட வாழ்க்கை இதெல்லாம் ரொம்ப அழகாக அமைச்சிருப்பாங்க. சரி, இப்போ வாங்க ஐரிஷ் விஷயங்கிற இந்த கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்கே நம்ம ஹீரோனான மேடி காமிப்பாங்க. இவன் ஒரு ரைட்டராக இருக்கா. பட் பெருசாக எந்த ஒரு புக்கும் எழுதுனது கிடையாது. இந்த ஊர்லேயே பால்னு ஒரு ரைட்டர் இருக்கார். அவர் ரொம்ப ஃபேமஸான ஒரு ரைட்டர். அவர் கூட ஒரு வருஷமாக எடிட்டர் வேலை பார்த்துட்டு இருக்கா. சொல்லப்போனால் அந்த புக் எழுதுனது இவ தான். ஆனால் மொத்த கிரெடிட்ஸுமே அந்த பால் எடுத்துட்டாரு. அவர் எழுதுன புக் மாதிரி அந்த புக்கை பப்ளிஷ் பண்ணுறாரு. நம்ம ஹீரோ பெருசாக எடுத்துக்க மாட்டா. ஏன்னா இவளுக்கு அந்த பால் மேலே ஒன் சைடில் இருக்குது. நம்ம லவ் பண்ணுற பையன் தானே, அவனுக்காக புக்கில் கொடுக்குற என்ன பிரச்சனை இருக்குது. அவனே வச்சுட்டோன்னு ஒரு பெருந்தன்மை இருக்கும். பட் அவங்ககிட்ட லவ் சொல்லாமல் வேணாமா, இந்த ஒரு பயமும் அவளுக்கு இருக்கும். இன்றைக்கி தான் அவங்க எழுதின புக்கும் பப்ளிஷ் ஆகுது. ஸோ அதுக்காக சின்ன ஒரு பார்ட்டி முடிச்சிருப்பாங்க. நம்ம ரொம்ப ஹாப்பியாக அந்த பார்ட்டி போயிருப்பா. நம்ம ஹீரோ பத்திரிக்காக இன்ட்ரோ பண்ணுவாங்க. கைஸ், இவ பேர் தான் மேடி, என்னோட எடிட்டர். இவனால தான் இந்த புக் எழுத முடிச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நல்லா பாராட்டுவான். இவளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். தென் ஹீரோனை பார்த்து நான் அவங்கள்ட்ட தனியாக பேசணும், ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு இந்த இடத்துக்கு வான்னு சொல்லுவான். இதை பார்த்து இவளுக்கு ஹாப்பியாக போச்சு. அப்பாடா, அவனுக்கு அவனுக்கு பிடிச்சிருக்கு போலையே. ஐ லவ் யூ சொல்ல போகிறேன்னு நினச்சி ஆள் ஒரு மமதில் இருப்பா. அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, என்னடி அந்த பாலை பார்த்து பேசினியா, ஒரு லவ் சொன்னேன்னு கேட்டால், இல்லைம்மா எனக்கு வழக்கமான பயமாக இருக்குது. அது போய் இன்றைக்கி அவனே என்கிட்ட கூப்பிட்டு பேசினான். தனியாக என்கிட்ட ஏதோ சொல்லணும்னு சொன்னான். மேபி அவனுக்கு எனக்கு பிடிச்சிருக்கு போல். என்கிட்ட ஐ லவ் யூ சொல்ல போகிறான்னு சொல்லிட்டு இவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும். தென் அதுக்கடுத்து இவ்வளோ 2 ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போகிறா. அதில் முக்கியமாக எம்மா ஒரு ஃப்ரெண்டு இருப்பா. இவ்வளோ இந்த படத்துக்கு முக்கியமான கேட்டு தான். இவ்வளோ நம்ம ஹீரோனும் ஸ்கூல் டைம்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தவங்க. அவங்க நம்ம ஹீரோனை பார்த்து பாராட்டுவாங்க. ஏண்டி இந்த புக்கு ஒரு வருஷம் நீ தான் உட்காந்து எழுதியிருக்க, பட் இதுக்கு பேரில் பால் பேர் எழுதுனேன், உன் பேர் சேர்த்துக்கொண்டு தான் கேட்குறப்ப இல்லைன்னு இருக்குது. ஆக்சுவலாக இந்த புக்கு எழுதுனது அவர் தான். நான் ஒரு எடிட்டராக தான் இருந்தேன். எனக்கு எந்த ஒரு கிட்ஸ் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அவன் மனசு படிச்சு எடுத்துக்க மாட்டா. தென் அதுக்கடுத்து ரொம்ப ஆசையாக ஹீரோ பார்க்க போவா. ஹீரோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே பாரு மாடி, நம்ம இவ்வளோ ஒரு வருஷம் ஒன்றா இருந்தோம்ல, அதை அடுத்தடுத்து கொண்டு போகிறதா இருக்குன்னு சொல்கிறான். இதை பார்த்து அவ்வளோ ஹாப்பியாக போச்சு. அப்பாடா, ஐ லவ் யூ சொல்லப்பான்னு பார்த்தா அப்படி கிடையாது. இவன் ஒரு வருஷம் கூட இருந்து புக் எழுதிட்டால, அடுத்து இன்னொரு புக் எழுத போகிறானா, அதுக்கு இன்னும் ஒரு வருஷம் என் கூட இரு, அடுத்த புக்கு நம்ம இன்னும் மாஸ்டர் பீஸ் எழுதலாம்னு சொல்கிறப்ப அவள் லைட்டாக பல்ப் ஆயிடுது. இவ்வளோ சொல்லாமல் ஆனமான்னு சொல்லிட்டு ஒரு தயக்கத்தில் இருக்கா. அதுக்கடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து ஜாலியாக பேசியிருக்காங்க. அப்போ அந்த அம்மா நம்ம ஹீரோட ஜாலியாக பேசியிருக்கா. இதை பார்த்து ஒரு பொசிவாகிட்டே இருக்குது. என்ன இவங்கள்ட்ட பேசியிருக்காங்களே, நமக்கு எதாவது ஆப் வந்துடுமோன்னு லைட்டாக அவளுக்கு பயமாக இருக்குது. தென் பார்ட்டியில் முடிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸில் காரில் போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த அம்மா நம்ம ஹீரோனை பார்த்து, ஹே பால் புக்கில் நேரில் அது ஆட்டோகிராஃப் போட்டு எங்களை கொடுத்தா சொல்லுவார். லைட்டாக நம்ம பொசிவாக இருக்கும். ஹே ஆட்டோகிராஃப் தானப்பா, ஃபேன்ஸ் எல்லாரும் கொடுத்துருவார் இல்லைன்னு கேட்டால், இல்லை அவர் ஃபோன் நம்பரில் கொடுத்தாரு, என்ன மெசேஜில் பண்ண சொல்கிறான்னு சொல்கிறப்ப நம்ம வயிறு ஆரம்பிக்குது. என்னடா இவங்கள்ட்ட க்ளோஸ் ஆகிட்டாங்களே, நம்ம கதை அவ்வளோ கதைன்னு பார்த்தா 4 மாதம் கழிச்சு அமைக்கிறேங்க. பார்த்தா எம்மாவும் நம்ம ஹீரோ லவ் பண்ணி கல்யாணம் பண்ண லவ் போயிட்டாங்க. இன்னும் 2-3 நாள் அந்த பாலுக்கு எம்மா கல்யாணம். அந்த கல்யாணத்துக்கு இவ்வளோ கூப்பிட்டுருப்பாங்க. செம்ம கடுப்பில் ஃப்ளைட் ஏறி அந்த ஊருக்கு போகிறா இருந்திருப்பா. அப்போ தான் கரெக்டாக பேக்கில் அனுப்பியிருப்பாங்களே. அவள் சூக்கியஸை பார்க்குறா. அதை எடுக்கலன்னு பார்த்தா இன்னொரு பாயில் கை வைப்பான். இவன் அந்த படத்துக்கு முக்கியமான கேரக்டர். இவனோட பேர் ஜேம்ஸு. 2 பேர் சூக்கியஸை பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏங்க இது ஏன் பேக்குங்க, என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு 2 சண்டை போட்டுருப்பாங்க. ஒரு கடலில் பார்த்தா சூக்கியஸ் உடஞ்சி கீழே விழுந்துடும். உள்ளே இருக்கிறது பார்த்தா ஆம்பளை பசங்க போகிற அண்டர்வேரு. புரியுதா, இது ஏன் பேக்கு, உங்கள் பேக்குக்கும் காணா போயிருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்தாலும் கடுப்பாயிருது. ஏர்போர்ட்டில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அவள் பஸ்ஸில் போயிட்டுருக்கா. பார்த்தா அதே பஸ்லையுமே ஜேம்ஸுக்கு அந்த பையனை வரான். 2 பேரும் நல்லா ஜாலியாக சிரிச்சு வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ நம்ம மீன் பேக்கில் அந்த பாலோட புக் இருக்கும், அது கீழே விழுந்துடும். இதை அந்த ஜேம்ஸ் பார்த்து, எங்க இந்த பாலோட புக்கெலாம் படிப்பீங்களா, உங்களுக்கு பாலுக்கு சம்மந்தம் இருக்கான்னு கேட்குறப்ப, ஆமாம் அவருடைய ஃப்ரெண்டு தான், நானும் அந்த புக்கில்னு சொல்கிறப்ப அவன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். ஏன்னா இவனுக்கு அந்த பாலோட புக்கு பிடிக்கவே பிடிக்காது. அவர் ரொம்ப கேவலமாக ரைட்டர் ஆச்சு, அவங்ககிட்ட எடிட்டர் வேலை பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் கலாய்ப்பானா. இதை பார்த்து ஒரு செம்ம கடுப்பாயிரும். தின வேற எங்கோடி வீடு வந்துடுது. அவள் போட்டு செம்ம கடுப்பில் அந்த இடத்துக்கு கீழே இறங்கிடுவா. பட் இருந்தாலும் என்னென்னு தெரில, அந்த ஜேம்ஸோட லைட்டாக ஒரு அட்ராக்ஷன் வந்துருக்கும். தென் பாலு அம்மா தங்கியிருக்கிற அந்த வீட்டுக்கு போகிறா. பால் தான் ஒரு பேர் ரைட்டர் ஆச்சு. அவன் வீடியோ பார்க்க பங்களா மாதிரி இருக்கும். இந்த வாய்ப்பு நம்ம கிடைக்காம போச்சுன்னு சொல்லிட்டு லைட்டாக வெறுப்பாகவும் இருக்கும், வயிறு எரிஞ்சிட்ருக்கும். இந்த பக்கம் அப்படியே ஜேம்ஸ் வைப்பாங்க. ஆக்சுவலாக ஜேம்ஸு ஒரு ஃபோட்டோகிராஃபர். இவனுக்கு எப்பவுமே இந்த ஊரில் ஒரு பார் இருக்கும், அங்கே தான் தங்கியிருப்பான். இவனுக்குன்னு அப்பா அம்மா யாரும் இல்லை. அந்த பார் ஓனர் தான் ஒரு அப்பாவோட கூட இருப்பார். இவனு அடிக்கடி அங்கே தங்கி இப்படி தான் வாழ்க்கை ஓடிட்டுருப்பான். இப்போ திரும்ப நம்ம ஹீரோ வைப்பாங்க. அவளுக்குன்னு தனியாக ரூம் ஒதுக்கியிருப்பாங்க. அந்த ரூம் ஃபுல்லாக பார்த்தா இவங்க ஃபோட்டோவாக தான் இருக்குது. எம்மாவும் பால் ஒன்றாக்கிற ஃபோட்டோவை பார்த்து இவளுக்கு வயிறு அணிஞ்சிட்ருக்கோம். தென் அப்போ இன்னொரு ஃப்ரெண்டு வந்து, ஹே நாங்களே வெளியே போகிறோம், நீ கூட வரியா, அந்த வியூவை பார்க்க செம்மாலாக இருக்குன்னு சொல்கிறப்ப இவளும் சேர்ந்து அங்கே போகிறா. பார்த்தா ஒரு லேக் வியூவில் அழகான ஒரு மவுண்டன் இருக்கும்.
எல்லோரும் அங்கே தான் போவாங்க. ஆக்சுவலாக அந்த இடத்துல ஒரு கட்டுக்கதையே இருக்குது. செயின்ட் பிரிகிட்னு ஒரு மதர் இருக்காங்க. அவங்க அந்த ஊரில் இருக்கிறவங்க பொறுத்தவரை கடவுள் மாதிரி. அடிக்கடி சில பேர் முன்னாடி வந்து வரங்க வைப்பாங்களாம். அவங்க கேட்குற விஷயம் நிறைவேற்ற முடியுமா அந்த மாதிரிலாம் கதைன்னு சொல்லுவாங்க. பட் நம்ம மீன் நல்லா பெருசாக நம்ப மாட்டா. தென் போட் எடுத்துகிட்டு இவங்களும் லேக்கில் போகிறதா இருக்காங்க. பட் நம்ம மீன் தான் வயிறு நினைச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக போட்டில் போனால் கிஸ் பண்ணி ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த கருமத்தை பார்க்குற இங்கே இருக்கலாம். காய்ஸ் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, நீங்கள் கூட போயிட்டு வாங்க, நான் இங்கே இருக்கேன்னு சொல்கிறப்ப அவங்களும் சேர்ந்து போயிடுறாங்க. இவன் மட்டும் ரொம்ப தனியாக உட்காந்துருப்பா. அப்போ கரெக்டாக அவங்க அம்மா இருந்து ஃபோன் வருது. ஹே என்னாச்சு ஐலாண்ட் போயிட்டுன்னு கேட்டால், ஆமாம்மா நான் இங்கே வந்துட்டேன், பட் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ சொன்ன நான் செஞ்சுருக்கணும். ஸ்டார்டிங்கே நான் பால் கிட்ட ஐ லவ்யூன்னு செஞ்சுருக்கணும், உன் பேச்சை கேட்க மாட்டேன். பாரு இப்போ அவனுக்கு வேற ஒரு பொண்ணு கிளம்ப போகுது, எனக்கு ஒரே கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருப்பாள். அப்பன்னு பார்த்து சிக்னல் கிடைக்காம போயிடும். செம்ம கடுப்பாகி ஒரு பெஞ்சில் உட்காந்து புலம்பிட்டு இருப்பா. அப்போ கரெக்டாக முன்னாடி ஒரு வயசான அம்மா மாதிரி வருவாங்க. ஹே நீ ஒரு வரம் கேட்டில, அவங்க தரவான்னு கேட்டால் நான் வரம் கேட்டேனா, அம்மா நீங்கன்னு கேட்டால் நான் தான் செயின்ட் பிரிகேட், உனக்கு என்ன வரவேன்னு கேளு, நான் கண்டிப்பாக உனக்கு தருவேன். அது நிறைவேறுன்னு சொல்கிறப்ப இவளுக்கு நம்பிக்கை இல்லை. ஏம்மா ஏதோ உளறிட்டு இருக்கியா, இங்கேருந்து போன்னு சொன்னா, இங்கே பாரு நீ உன் மனசை கொஞ்சம் அமைதியாக இருக்கு, உனக்கு என்ன ஆசை இருக்கோ அது மனசில் வச்சுக்கோ, அது கண்டிப்பாக நடக்குன்னு சொன்னால் இவளுக்கு நம்பிக்கை ஆரம்பிக்குது. சரின்னு மனசு அமைதியாக்குவா. எனக்கு பாட கலனம்னு ஆசையாக இருக்குது, அது நடக்குமான்னு கேட்டால் அப்படியே காற்றுல அடிக்க ஆரம்பிக்குது. பூக்களில் பறந்து நம்மளுடைய மயக்க மரமாக கீழே விழுறா. பார்த்தா அடுத்த நாள் காலையில் பெட்டில் இருக்கிற மாதிரி இருக்குது. இவளுக்கு என்னாச்சுன்னு உண்மையே தெரில. சரின்னு பாத்ரூம்குள்ளே போனால் அங்கே பார்த்தா பால் நேக்கடை குடிச்சிட்டு இருப்பான். எங்கே நீங்கள் ரூமில் இருக்கீங்க, சாரி தெரியாமல் வந்துட்டேன், நான் இங்கேருந்து போகிறேன்னு சொன்னால், ஹே உனக்கு என்னாச்சு, நீ என்னை பார்க்குற உனக்கு என்ன கஷ்டம் கேட்டால் அவளுக்கு ஒன்றுமே புரியல. சரின்னு வெளியே வந்துடுவா. பார்த்தா கொஞ்ச நேரம் டிஸ்டன்ஸ்லாம் பண்ணிட்டு நம்ம மீன் கிஸ் அடிப்பான். பக்கத்துல எம்மா இருப்பா. இவளுக்கு ஒன்றும் புரியல. எம்மா ஒன்றே வச்சுட்டு என்னோட கிஸ் அடிக்கிறாரு, உனக்கு எது பொசிவெல்லாம் கேட்டால் எனக்கு எது பொசிவாக இருக்கணும், நீயும் பால் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்களே, நான் எதுக்கு போகிறான் பண்ணி கேட்டால் இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ தான் ரூமுக்கு போய் அங்கே ஃபோட்டோலாம் பார்க்குறா. இதுக்கு முன்னாடி எம்மாவும் போல் ஒன்றாந்த மாதிரி ஃபோட்டோ இருந்துச்சுல்ல, அந்த ஃபோட்டோலாம் யூஎஃப்எஸ் மாதிரி இருக்குது. அது இப்போ கையில் பார்த்தா எங்கேஜ்மெண்ட் ரிங்கில் இருக்குது. ஸோ இப்போ அவளுக்கு புரியுது. அப்படின்னா அந்த கிளவி சொன்னது உண்மை தான், நம்ம ஆசைப்பட்ட மாதிரி நமக்கு வரம் கிடச்சிருச்சு, பாலோட ரொம்ப ஹாப்பியாக இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கும். தென் வீட்டில் எல்லாம் ஒன்றாக்க சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஏம்மா உங்கள் அம்மா ஊர்லேருந்து வர சொன்னாங்களே, கலந்துக்குள்ளே வந்துடுவாங்களே, அது முக்கியமான விஷயம், நம்ம மேரேஜுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் தேவை, நானே எங்கேயே தேடி பார்த்துட்டேன், பட் யார் கிடைக்கிற மாதிரி தெரில, உனக்கு கிடைச்ச பாருன்னு சொல்கிறப்ப இவ்வளோ சரின்னு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சைக்கிள் சும்மா வெளியே போகிறா இருக்காங்க. பட் நம்ம வீணுக்கு சைக்கிள் ஓட தெரியாது. சைக்கிள் ஓட்டுங்கிற பேரில் சைக்கிள் சொல்லிட்டு இருப்பா. இதை பார்த்து ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரி நானும் கார்டியோ போடலான்னு பார்த்தேன், பட் கூட ஒரு பாட்டு வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறப்ப ஏமா நான் வரேன்னு சொல்கிறா. அவங்க 2 பேரும் சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. இதை பார்த்து கடுப்பாயிருது. அடி பாவி, போன வாடு அந்த மாதிரி இருந்தேன்னு பார்த்தா இந்த வாட்டி உஷர் பண்ண ட்ரை பண்ணுறியே, இந்த வாட்டி சும்மாட மாட்டேன்னு அவளுக்கு லைட்டாக ஒரு கோவம் இருக்கும். அதுக்கடுத்து கல்யாணம் நடக்க போதில்ல, அதுக்கு வெட்டிங் ட்ரெஸ் எடுத்தாகணும், ஒரு கடைக்கு போய் பார்ப்போன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கடைக்கு போயிட்டுருப்பாங்க. கரெக்டாக அந்த கடைக்கு பக்கத்துலேயே தான் ஒரு லைப்ரரி இருக்கும். அங்கே தான் ஜேம்ஸ் இருப்பான். இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் டைம்லைன் மாதிரி. இந்த சமயத்தில் நம்ம ஜேம்ஸ் நம்ம மீன் பார்க்கவே இல்லை. அவன் ஒரு லைப்ரரி போய் புக் வாங்குறப்ப, சார் நீங்கள் எங்களோட 100வது கஸ்டமர், அதனால் ஒரு ஃப்ரீயாக ஒரு ப்ராடக்ட் தரோம், இந்த புக் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு பாட புக்கு தருவாங்க. இவனுக்கு பாட புக் பிடிக்காது. சார் ஃப்ரீயாக கொடுத்தா கூட வேணாம், இந்த புக்கில் மனுஷன் வாங்கன்னு கேட்டால், இல்லை சார் வச்சுக்கோங்க, காவல் மட்டும் இருக்குன்னு சொல்லிட்டு அவனை கொடுத்துருவாங்களே. இவனு சரி செம கடுப்பு வாங்கிட்டாங்க கிளம்பிட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோனுக்கு ஒரு கவனம் போட்டு இதை வாங்கலாமட்டு இருப்பாங்க. பட் இவனுக்கு சுத்தமாக அந்த ட்ரெஸ் பிடிக்காது. பட் என்ன பண்ண, பாட கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்ல, அவனுக்கு பிடிச்ச போதுன்னு ஒரு வேண்டாம் செலக்ட் பண்ணிட்டு இருப்பா. அப்போ காரில் ஒரு குரல் கேட்குது. ஹேய் இதை நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையா, நீ ஆசைப்பட்டது வேற, இப்படி வாழ்ந்துட்டு இருக்குது வேற, உனக்கு புரியுதுன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு உருவம் தெரியுது. பார்த்தா அந்த சைடு பிரேக்கெட் அந்த கடைக்குள்ள நின்றுட்டு இருப்பாங்க. இவ்வளோ தவிர யாருக்கும் அந்த உருவம் தெரியல. ஏங்க கொஞ்சம் இல்லைங்க, நான் உன்ட்ட பேசணுன்னு ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருக்கா, மற்ற யாருக்கு ஒன்றும் தெரியல, இவன் கூட்டிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இவன் அந்த பாட்டி தேட்டு போகிறங்கிற பேரில் ஒரு கார் விழுந்துருவா. கரெக்டாக ஜேம்ஸோட கார் தான். ஏங்க உங்களுக்கு தான் பாலோட புக் பிடிக்காது, நீங்கள் என்ன ஒரு புக் வாங்கியிருக்கீங்க கேட்டால் அவனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இந்த யூனிவர்ஸில் இருக்கிற ஜேம்ஸு நம்ம இன்னும் வரையும் பார்த்தது இல்லை. ஏங்க எனக்கு பால் பிடிக்காதுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும், நீங்கன்னு கேட்டால் அப்போ நம்ம மீனுக்கு புரியுது. எதுவும் பேசாமல் அமைதி நின்றுட்டுருப்பா. அப்போ கரெக்டாக அவங்க அத்தா வருவாங்க. ஹே மேடி உனக்கு என்னாச்சு, எதுக்கு அந்த கடையிலேருந்து வேகம் ஓடின்னு கேட்டால் அவள் எதுவுமே சொல்ல மாட்டா. அப்போ தான் அந்த அத்தை ஜேம்ஸை பார்ப்பாங்க. அவங்க கையில் கேமரா இருக்கும். ஏப்பா தம்பி நீனு ஃபோட்டோகிராஃபரா, எங்கள் மேரேஜுக்கு ஒரு ஃபோட்டோகிராஃபர் வேணும், என் பையனுக்கும் இந்த பொண்ணு கல்யாணமாக போகுது, நீ ஃபோட்டோகிராஃபர் வரேன்னு கேட்டால் ஸ்டார்டிங் முடியாதுன்னு சொல்லுவான். பட் இவங்க தான் பணக்காரங்களாச்சே, இங்கே பாருப்பா உனக்கு எவ்வளோ காசுன்னு சொல்லு, நான் கண்டிப்பாக தருவோம், நீ இதை ஃபோட்டோகிராஃபர் வரணும்னு சொல்கிறப்ப அவனுக்கு சரி தான் சொன்னது. அடுத்த நாள் காலையில் எப்படி எப்படிலாம் ஃபோட்டோ எடுக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பாட வீட்டுக்கு வந்திருப்பான். அவங்க அம்மா சொல்லி ரெஃபரன்ஸ் ஃபோட்டோலாம் கேட்பாங்க. தம்பி இந்த மாதிரி என் பையன் ஃபோட்டோ எடுக்கணும், நல்லா பார்த்துன்னு காட்டுறப்ப அவன் சரின்னு சொல்லுவான். இதுக்கடுத்து இந்த பக்கத்தில் ஒரு மவுண்டன் இருக்குது, அங்கே செம்ம வியூ இருக்கும், ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் நடத்தலான்னு இருக்கோம், நாளைக்கு லொக்கேஷன் பார்க்க அங்கே போகலாமான்னு கேட்டால் அதுக்கும் ஜேம்ஸ் சரின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் ஜேம்ஸ் போட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். நம்ம ஹீரோ இருந்தால் படுத்துங்க தான் இருப்பாங்க. நைட்டு படுத்து தூங்குறப்ப அதான் பால் நம்ம மீன் கிளம்புறதா இருக்காங்களே,
பால் அப்படியே மெதுவாக பக்கத்தில் வருவானே நம்ம ஹீன் மேலே கை வைப்பான். பட் இவளுக்கு இந்த மாதிரி பழக்கமே கிடையாது. வேறு யாரும் நினச்சி அவன் மெயின் பாட்டு ஒரு ஏற்று இதை பார்த்து பால் கதி கழிக்கிறோம். ஏமா உன தொடக்கூடாதுன்னு சொன்னால் அமைதி வந்திருப்பல, எதுக்கு அங்கே அடிச்சுன்னு சொல்லிட்டு ஆளு செம்ம அழிக்க ஆரம்பிச்சிடும். அவ்வளோதான், அடுத்த நாள் ஃபுல்லாக வீட்டில் இருக்க மாதிரி ஆயிரும். இதை பார்த்த மீன் ஒரு மாதிரி ஆச்சு. அடைச்சை கிடைச்ச வாய்ப்பு மிஸ் பண்ணிட்டே இருக்கே, எதுக்கு பாலை மிச்சன்னு அவளுக்கு கோபப்பட்டுருப்பா. பார்த்தா அடுத்த நாள் காலை ஜேம்ஸ் வருவான். எங்கள் லொக்கேஷன் வாங்கன்னு சொன்னீங்களே, பாலை காணோம், பாலை கொடுங்கன்னு சொன்னால் சாரி சார் அவர் சின்ன அடிபட்டுருச்சு, நான் மட்டும் தான் இருக்கேன், நான் வேணா வருவான்னு கேட்குறப்ப எனக்கு அடிபட்டுருச்சா ஏதாவது பிரச்சனைன்னு கேட்டால் இல்லை சார் அது ஒரு பெரிய கதை, வாங்க நம்ம 2 பேரும் போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் அங்கே போகிறாங்க. பார்த்தா அந்த அயர்லாண்ட்லேயே சமாள ஒரு பிளேஸ் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் ஜேம்ஸ் நம்ம ஹீரோனை கூட்டி போகிறான். பார்க்கவே இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. பெரிய பெரிய மவுண்டைன் கடல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ எஸ்தட்டிக்காக இருக்குது. இதை பார்த்து மீன் சமாச்சரியமாக இருக்கும். ஹே ஜேம்ஸ் ரொம்ப தேங்க்ஸ், இந்த மாதிரி இடத்த நான் இது வரைக்கும் வாழ்க்கையில் பார்த்ததே இல்லை. எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், எனக்கு கல்யாணம் நடந்தால் இந்த இடத்துல நடக்கணும். பட் என்ன பண்ண, பாலுக்கு சர்ச்சில் தான் கல்யாணம்னு ஆசையாக இருக்குது. அவன் உற்பத்தியே கெடுக்கணும்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற ஜேம்ஸ் ஒன்றும் புரியல. ஏங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குல்ல, அதை நீங்கள் சொல்ல வேண்டியதானே. பாலுக்கு பிடிச்சிருக்குன்னா அதை நீங்கள் பண்ணு அர்த்தம் கிடையாது, உங்கள் ஒப்பீனியன் நீங்கள் சொல்லுங்கள், அப்போ தானே ஒரு பெஸ்ட் கப்பில் இருக்க முடியும்னு சொல்கிறப்ப எதுக்கு அதெல்லாம், எனக்கு தேவையெல்லாம் பாலை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளோதான், அவனுக்கு பிடிச்சதை நான் பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன், எதுக்கு தேவையில்லாமல் இங்கே 2 பேத்துக்குள்ள சண்டை வந்து சொல்கிறப்ப அவனு பெருசாக கேட்க மாட்டான். தென் நம்ம ஹீரோயின் ஒரு கவிதை ஆசிக்கிறமைப்பா. ஆக்சுவலாக அவளுக்கு பிடிச்ச ரைட்டர் ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்த மாதிரி இயற்கையை பற்றி கவிதை எழுதியிருப்பார். அந்த கவிதையெல்லாம் சொல்லி இயற்கை ரசிச்சுட்டு இருப்பாங்க. ஜேம்ஸும் நம்ம ஹீரோயின் பிடிச்ச அந்த ஆத்தரோட பேர் தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். லைட்டாக மேகலாம் கருப்பாக இருக்க மாதிரி இருக்குது, ஸோ அப்படின்னா மழை பெய்ய வாய்ப்பு இருக்குது, நம்ம அதுக்குள்ளே எங்கேருந்து போகணுன்னு 2 பேரும் காரட்டாங்கன்னு வரதான் இருக்காங்க. கட் பண்ணால் இந்த பக்கம் பாலை வைப்பாங்க. நேற்று நம்ம மீன் அடித்தால லைட்டாக கணத்துக்கிட்டே ஒரு காயமாக இருக்கும். அவன் பாட்டு ஐஸ் வச்சு ஒத்தனை வச்சுட்ருப்பான். அப்போ தான் கரெக்டாக எம்மா அங்கே வருவா. ஹே என்ன கணத்தில் காயம் இருக்குது, யாராவது ஏதாவது பண்ணாங்கன்னு சொல்லி இவன் பாலுக்கு ஒத்தனை வச்சுட்ருப்பா. இதை பார்த்து பாலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சொல்லப்போனால் பாலுக்கு எம்மோ ரொம்ப பிடிக்கும். இவங்ககிட்ட தான் ப்ரப்போஸ் பண்ணணுன்னு இருந்திருப்பான். பட் அதுக்குள்ள நம்ம மீன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாளா. இதை பார்க்குற பாலுக்கு என்ன செஞ்சு தெரில, ஒரு வேண்டாம் விருப்பா தான் நம்ம மீன் அக்செப்ட் பண்ணியிருப்பா. பட் இருந்தாலும் 2 பேத்துக்குள்ள சின்ன ஒரு கெமிஸ்ட்ரி இருந்துகிட்டே இருக்குது. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம மீனோட அம்மா காமிப்பாங்க. நாளான்னைக்கு நம்ம மீனோட கல்யாணம், இன்னைக்கு கிளம்புனா தான் நாளைக்கு அங்கே போக முடியும். சரி கிளம்புலாம் சொல்லி தூங்கியிருப்பாங்க. பார்த்தா லேட்டாக அனுப்பிச்சிருப்பாங்க. குடுன்னு வேகமாக ஏர்போர்ட்ல ஏறி போயிட்டே இருப்பாங்க. பட் போகிற வழியில் பார்த்தா ஒரு லேடி அங்கே வருவாங்க. அவங்க சூட்கேஸில் முட்டி இவங்க கீழே வந்துடுவாங்க. ஆக்சுவலாக அந்த லேடி யாருன்னா செயின்ட் பிரிகிட் தான். அவங்களுக்கு இந்த அம்மா போகக்கூடாதுன்னு தோணுது போல். அதனால் கால் அடித்து அந்த அம்மா கீழே விட்டுருப்பாங்க. இதனால் அவங்களுக்கு கால் அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல் எடுத்துருவாங்க. கட் பண்ணி இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் ஜேம்ஸோட கார் வந்துட்டுருப்பா. சமயம் மழை பெஞ்சிட்டு இருக்கோம். சரி நைட்டில் வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு கார் வந்துட்டே இருப்பாங்களா. திடீர்னு பார்த்து அவங்க போகிற ரோட்டில் ஒரு மரம் சரிஞ்சு வந்துருக்கும். இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு இந்த ஒரே ரோடு தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு நைட் போக முடியாது. வேணா பக்கத்தில் எனக்கு தெரிஞ்ச ஒரு பார் இருக்குது, நம்ம அங்கே மட்டும் போக முடியும். இன்றைக்கி ஒரு நைட் அங்கே ஸ்டே பண்ணலாம். கால் லஞ்ச் இங்கேருந்து போகலான்னு சொல்கிறப்ப நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னாடியே சின்ன ரெகர்சல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. அது கால் சீக்கிரம் போய் ஆகணும். லைட்டாக ஒரு பயத்தோடையே பால் ஃபோன் பண்ணுறா. பட் மழை பெய்யனாலும் சீக்கிரம் கிடைக்காது. அதனால் வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுறா. ஏ பால், இங்கே நாங்கள் வர வரல மரம் சந்திருச்சு, எங்களால் அங்கே வர முடியல, ஒரு நைட்டு மட்டும் எங்கேயே தங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணிடுவா. தென் நைட்டு ஃபுல்லாக ஜேம்ஸோட அந்த பார்லேயே இருப்பா. ஜேம்ஸும் அவனுக்கு இந்த பாருக்கு இருக்கிற கதையெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பான். எனக்கு சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மா கிடையாது, நான் ஆனால் இந்த பார் ஓனர் தான் என்னோட அப்பாவை இங்கே வளர்த்தாரு. சொல்லப்போனால் இதே வீடு மாதிரி எனக்கு எப்போல்லாம் தங்குன்னு தோணுதோ நான் இங்கே வந்து தங்கிக்குவேன். எனக்கு அவ்வளோ குளுசுன்னு சொல்கிறப்ப இந்த கதை கேட்டு நம்ம மீனுக்கு ரொம்ப எமோஷனலாக இருக்கும். தென் அதுக்கடுத்து அந்த பாரில் பாட்டெலாம் போட்டு டான்ஸ் ஆட ஆரம்பிப்பாங்க. ஜேம்ஸ் நம்ம மீனை கூப்பிட்றப்ப நான் மீன் சரி அங்கே போகிறா. பார்த்து 2 பேத்துக்குள்ளே செம்ம கெமிஸ்ட்ரி இருக்கும். அவன் என்னென்ன மாதிரிலாம் டான்ஸ் ஆடானோ அதுக்கேற்ற மாதிரி சிங்கையும் டான்ஸ் ஆடுவா. அதுக்கடுத்து 50 கேம் விளாண்டுட்டு இருப்பாங்க. நம்ம மீன் குறிக்க தெரியாது. ஹே இது விளையாட தெரியாதா, இப்படியே குறிக்கணும்னு சொல்லிட்டு அவள் கைப்பிடி சொல்லி தருவானா. லைட்டாக நம்ம ஹீரோனுக்குமே ஜேம்ஸோட ரொமாட்டிக் ஃபீல் வருது. நைட் 2 பேரும் அப்படியே படுத்து தூங்கிடுவாங்க. கட் பண்ண அடுத்த நாள் காலைல சரி கார்ட்டு முதல்ல இங்கேருந்து போகலான்னு பார்த்தா நேற்று மழை நினைச்சில கார் ரிப்பேர் ஆச்சு. ஒரு மெக்கானிக் கூட சரி பண்ணியிருப்பாங்க. சரி நீங்கள் பின்னாடி தள்ளுங்க, நான் காரை ஓட்டுன்னு சொன்னால் சரின்னு ஹீரோயின் தள்ளுவாங்க. பட் அந்த கார் திருநதில் சகதி ஃபுல்லாக ட்ரெஸ்ஸில் அடிச்சிடும். அட சை நீங்கள் 4 ஃபுல்லாக வழங்கின மாதிரி தான் இருக்குது. சரி எனக்காக நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க, நம்ம சீக்கிரம் அங்கே போகணுன்னு 2 பேரும் வேகமாக போயிட்டுருப்பாங்க. கட் பண்ண இந்த பக்கம் பாலை வைப்பாங்க. அவன் செம்ம கடை போயிடும். இவன் எங்கே போய் தொலைஞ்சா, நைட்டு போனால் இன்னும் ஆளே காணும். இவன் அம்மா வேறு ஃப்ளைட்டர் தான் சொன்னாங்க. பட் இன்னும் ஊருக்கு வருமா தெரில. 2 பேருக்கு இதே வேலையாக போச்சுன்னு சொல்லிட்டு பால் லைட்டாக கடுப்பில் இருப்பான். அப்போ தான் கரெக்டாக நம்ம ஹீன் அங்கே வருவா. பார்த்தா ட்ரெஸ் ஃபுல்லாக சகதியாக இருக்கும். சாரி காய்ஸ், சின்னதாக ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, மரக்கீழ விழுந்து ரோடு பிளாக் ஆயிடுச்சு, அது நைட் அங்கே தங்க மாதிரி இருந்துச்சு, வேறு எதுவும் பிரச்சனை இல்லைன்னு சொல்கிறப்ப அவங்க எதுவும் பிரச்சனை எடுத்துக்க மாட்டாங்க. நாளைக்கு தான் நம்ம ஹீரோனுக்கும் பால் கல்யாணம், அதுக்கு சின்னதாக ஒரு முன்னேற்பாடு பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரிகர்சல் மாதிரி பண்ணுறதா இருப்பாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ பிடிச்சி பேலன்ஸ் ஆடுவாங்களே அந்த மாதிரி பண்ணுறதா இருக்கும். இவ்வளோ சென்னு கீழே குனிவா. அப்போ தான் அங்கே இருக்கிற ஒரு மதரோட டிசைனை பார்ப்பா. அதில் அந்த சைன் பிரிகேட் இருக்காங்களே அவங்களோட
அவளுக்கும் தெரியும். அதை பார்த்து பயந்து போய் கீழே விழுந்துருவா. யாருக்கும் ஒன்றும் புரியல. ஹே மேடி உனக்கு என்னாச்சு, எது கொஞ்ச நாள் வீடு நடந்துன்னு கேட்குறப்ப அவள் எதுன்னு சொல்லிடுவா. கட் பண்ண எல்லோரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி போட்டு தான் இருப்பாங்க, நல்லா சாப்பாடு சாப்பிட்டு இருப்பாங்க. அப்போ சின்னதாக ஒரு கேம்லாம் சொல்லிட்டு, சரி காய்ஸ் இப்போ நீங்கள் ரெண்டு கல்யாணம் பண்ணிக்கு போகிறதா இருக்கீங்களே, உங்கள் 2 பேத்துக்கும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் எவ்வளோ தெரியும் அதை டெஸ்ட் பண்ணி பார்ப்போன்னு பால் கடி கேள்வி இருக்கிறதா இருக்காங்க. பால் மேடியோ ரைட்டர், அவளுக்கு பிடிச்ச எழுத்தல் பேர்னு சொல்லி கரெக்டாக சொல்கிறேன்னு பார்ப்போன்னு இருக்கிறப்ப பக்கத்தில் ஜேம்ஸ் இருப்பான். அவனுக்கு அந்த ஆத்தரோட பேர் தெரியுமே. சரி அந்த ஆத்தர் பேர் தான் சொல்லுவான்னு பார்த்தா அவள் வேறு ஆத்தர் பேர் சொல்லுவான். நம்ம ஹீரோன்னு ஆமாம் எனக்கு இந்த ஆத்தர் பிடிக்கும் கரெக்டாக தான் சொல்கிறான்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஜேம்ஸ் கடுப்பாயிரும். ஏன்னா நம்ம ஹீரோனுக்கு பிடிச்ச ஆத்தர் வேறு, பட் அவனுக்காக இவன் மாற்றி சொல்கிறாள், இதை பார்த்து அவனுக்கு கடுப்பாயிரும். அதுக்கப்புறம் பால் கிட்ட கேட்பாங்க, ஆமாம் நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணி 4 மாதம் ஆச்சுல, இந்த 4 மாதத்தில் இப்போ டான்ஸ் பண்ணியிருக்கீங்களா, நீங்கள் எப்போ ரொமான்டிக் எந்திரிக்கலாம் கேட்குறப்ப அப்போ தான் நம்ம பால் இருக்கால நம்ம ஹீரோ மட்டும் தாண்டி பேசுவான். யார் இவளா, இவளுக்கு சுத்தமாக டான்ஸ் ஆடவே வராது அதனால் ஆட மாட்டேன்னு சொல்லுவான். இதை கேட்டு ஜேம்ஸ் கடுப்பாயிரும். நேற்று நைட்டு தான் இவ்வளோ ஒன்று செம்ம டான்ஸ் ஆடிருப்பாங்களே, நம்ம மீன் நல்லாவே டான்ஸ் வருது, பட் இவன் வந்து மட்டும் தாண்டி பேசுகிறான்னு அவனுக்கும் வரும். பட் நம்ம மீன் எதுவும் பேச அமைதியாக இருப்பாளா, இதை பார்த்து அவனுக்கு கடுப்பாயிரும். இதை பார்த்து இவனுக்கு நல்லாவே புரியுது இவனுக்கு பாலுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடையாது. 2 பேர் எதோ என்னதானே லவ் பண்ணுறாங்க, இது பர்ஃபெக்டாக இருக்காதுன்னு அவன் நினைக்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ரூமில் போய் உட்காந்து அவன் எடுத்த ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருப்பான். அதில் ஃபுல்லாக மீன் அழகாக இருக்கிற ஃபோட்டோவாக இருக்கும். இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். சரினா அவன் டேப்லெட் எடுத்து வாரம் வச்சுட்டு உள்ளே இந்த புக் எடுப்பான். பார்த்தா பாலில் அந்த புக்கு, அந்த புக்கை படித்து பார்த்தா இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி பாலில் சில புக்கெலாம் படித்து பார்த்துருப்பான், அதெல்லாம் ரொம்ப கேவலம் வந்திருக்கும். பட் இந்த புக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குல்ல, இதை பார்த்து இவனுக்கு ஆச்சரியம் ஆரம்பிக்குது. ஆக்சுவலி இந்த புக்கு எழுதுனது யார், நம்ம ஹீரோ தானே. இதை பார்த்து அவனால் புரிஞ்சிக்க முடியுது. உடனே ஸ்டேட்டாக நம்ம மீனை பார்க்க போகிறான். ஹே ரீசெண்டாக பால் எழுதி ஒரு புக்கு ரிலீஸ் ஆச்சுல, அந்த புக்கு நீ தான் எழுதுனேன் உண்மையை சொல்லுன்னு கேட்டால் இல்லையே நான் எழுதலை, அது பால் அந்த புக்கு தான் சொல்கிறப்ப இல்லை நல்லாவே தெரியுது. ஏன்னா முன்னாடி எழுந்த புக்கு ரொம்ப கேவலமாக இருக்கும், இது ரொம்ப யூனிக்காக தனியாக தெரிஞ்சு. ஸோ அப்படின்னா நீ எழுதின புக்கு உன் பேரின் புக்கில் அவன் வாங்கிட்டு இருக்கான். இங்கே பாரு காதல்ங்கிறது 2க்கும் பொதுவான ஒன்று, நமக்கு பிடிச்ச ஒன்று விஷயத்த அவங்க ரெஸ்பெக்ட் பண்ணணும், இதான் உண்மையான காதல். பட் நீ என்ன பண்ணுறீன்னா பாலுக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் உனக்கு பிடிச்சிருக்கு, இதை மாதிரி நம்பிட்டு இருக்க. இங்கே பாரு உன் ஐடென்டிட்டியை வெளியே கொண்டு வா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, எதுக்கு எப்போதாலும் பால் பண்ணு சொல்லிட்டு இருக்குன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து அழுகைக்கு வருது. டேய் ஃபஸ்ட் நீ யாரா, நீ ஒரு ஃபோட்டோகிராஃபர் தானே, நீ எதுக்கு தேவையில்லாமல் என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்க, நீ வந்தோடைய பாருன்னு சொல்கிறப்ப இதை பார்த்து ஜேம்ஸ் கட் ஆயிரும். 2 பேர் சண்டை போட்டு அங்கே கிளம்பிடுவாங்க. இத்தனை மீன் தனியாக அவர் ரூமில் உட்காந்துருப்பா. அப்போ ஜன்னல் வழியாக ஏதோ ஒரு விஷயத்தை பார்ப்பா. பார்த்தா எம்மா இருக்கால அவள் ஒரு மாதிரி அழுதுட்டு இருப்பா. நாளைக்கு நம்ம ஹீரனுக்கு பால் கல்யாணம் ஆக போகல, எம்மாவுக்கு பால் மேலே ஒரு க்ரஷ் இருக்கும், சொல்லப்போனால் பாலுக்குமே எம்மா மேலே க்ரஷ் இருக்கும். 2 பேர் தனியாக மீட் பண்ணி இதை எமோஷனலாக பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து ஹீரனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பாலோட உண்மையான ஜோடி யாருன்னா எம்மா தான். நம்ம அவளுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம், நம்ம தான் தேவையான வரங்கட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு நினச்சி லைட்டாக அவளுக்கு குற்றவணிச்சா இருக்குது. கட் பண்ண அடுத்த நாள் காலையில் முதல்ல ஜேம்ஸை பார்க்க போகிறா. ஜேம்ஸ் நைட்டு ஃபுல் நீ சொன்னதை நினச்சி பார்த்துருந்தேன், நீ சொன்ன 100 உண்மை, நான் என் ஐடென்டிட்டியை மறைச்சி வளர்ந்துட்டுருக்கேன், எனக்கு எது முக்கியமாக நான் பண்ணாமல் இருக்கேன், என்னை மன்னிச்சிருன்னு ஜேம்ஸ் கூட சாரி கேட்பா. ஜேம்ஸ் அதை மறந்துடுவான். 2 பேரும் நல்லா ஜாலியாக ஃபன்னாக பேசிட்டு இருப்பாங்க. இதில் தூரத்துலேருந்து பால் பார்த்துட்டு இருப்பானா. பாலுக்கு இதை பார்த்து சந்தேகமாக இருக்கும், பட் எதுவும் கேட்காம அங்கே கிளம்பி போயிடுவான். கரெக்டாக இன்னைக்கு தான் மேரேஜ் டே, சர்ச்சில் எல்லோரும் மேரேஜ் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் அவளுக்கு பிடிக்காத வெட்டிங் ட்ரெஸ் போட்டிருப்பா. அப்போ கரெக்டாக அவளை பார்க்குறதுக்கு ஃபாதர் இருந்திருப்பாரு. ஃபாதர்கிட்ட இவர் கேள்வி கேட்குறா. அதான் இந்த செயின்ட் பிரீட்னு ஒரு மதர் இருக்காங்களே அவங்கள பற்றி கேட்பா. இந்த மாதிரி அவங்கள எது சில பேர் பார்த்தா சொல்கிறாங்களே அதை பற்றி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டால் ஆமாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க, பட் அந்த மதர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் இருக்குது, நம்ம கேட்குற விஷயம் அவங்க நமக்கு தரமாட்டாங்க, உண்மையாகவே நமக்கு என்ன விஷயம் நடக்குன்னு தோணும்ல அதான் நமக்கு ஒரு விஷயம் காட்டுவாங்க, மற்றபடி இந்த விஷயம் நிறைவேறாதுன்னு சொல்கிறப்ப இது கேட்க நம்ம அப்போ தான் புரியுது. ஆக்சுவலாக இவளுக்கு பால்மோ இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுல, அதுக்கான காரணம் என்ன, அவர் பெரிய ரைட்டர், அவன் கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பெரிய பங்களா, அவனால ஜாலியாக இருக்கலாம், இது அவளை பொறுத்த வரைக்கும் ஒரு காதல் இருந்துச்சு. பட் பால் கூட பழனதுக்கப்புறம் தான் அவளுக்கே தெரியுது நம்ம பாலுக்கான கரெக்டான பாட்டன் கிடையாது, பால் சொல்கிறத கேட்டு ஒரு அடி மாதிரி தான் இருக்கும், இந்த மாதிரிலாம் அவனுக்கு புரியுது. நான் அதுக்கிட்ட தெம்மாப்பா தனியாக பேசுவா. ஹே எம்மா உனக்கு பால் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவா. இதை பார்த்து எம்மாக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஹே மேடி உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருச்சா, கல்யாணத்தை வச்சுட்டு என்ன பேசிட்டுருக்குன்னு கேட்டால் இல்லை நேற்று நீங்கள் 2 ஒன்றா பேசுகிறது நான் பார்த்தேன், உனக்கு பால் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் சொல்கிறது கருத்தானே கேட்குறப்ப அவள் அழுது சொல்ல ஆரம்பிக்கிறா. சொல்லப்போனால் எனக்கு பாலை உயிர்குள்ள ரொம்ப பிடிக்கும், அவங்கள்ட ப்ரொப்போஸ் பண்ண ரொம்ப ஆசையாக இருந்தேன், பட் எனக்கு முன்னாடி முந்திட்டு நீ ப்ரொப்போஸ் பண்ணிட்ட, நீ நான் சைல்டுஹுட் ஃப்ரெண்டு, உன் லவ் பிரேக் பண்ணி நான் அவங்களோட ப்ரொப்போஸ் பண்ண விரும்பல, அதை அப்படியே மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிருன்னு அவள் தேம்பி எடுத்துகிட்டு இருப்பா. பட் இது பார்த்து நம்ம மீண்டும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உண்மையாகவே சேர வேண்டியது பால் ஏமா தான், நம்ம தான் வரம் கேட்டால் 2 பேரும் பிடிச்சி வச்சிட்டோம், நம்ம தான் அவங்க வாழ்க்கையில் பூந்துட்டோன்னு லைட்டாக அவளுக்கு கில்ட் இருக்கும். நீ எதுவும் கவலைப்படாத, பால் உனக்கு கண்டிப்பாக கிடைப்பான், இதுக்காகவே நான் ஏதாவது பண்ணியானு சொல்லி இவ பிளான் பண்ணிட்டு இருக்கா. கட் பண்ணால் இந்த பக்கம் சர்ச்சை வைப்பாங்க. கல்யாணம் நடக்க போகுதுன்னு எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்க. மனப்பொண்ணு நம்ம மீன் வரப்போறான்னு பார்த்தா அவள் வெட்டிங் ட்ரெஸ்ஸோட வரல, நார்மல் ட்ரெஸ்ஸை போட்டு வருவா. இதை பார்க்க யாருக்கு ஒன்றும் புரியல. தென் நம்ம மீன் அப்படி ஹீரோ பக்கத்தில் போவா. காய்ஸ் என்னை மன்னிச்சிருங்க,
பாலுக்கு ஏற்ற கரெக்டான ஜோடி நான் கிடையாது. பட் நான் ஏதோ பாலை ஒரு ஆசை லவ் பண்ணியிருந்துருக்கலாம். பட் எங்கள் 2 பேத்துக்கும் செட் ஆகாது. இன்னைக்கு கல்யாணம் கரெக்டாக வராதுன்னு சொல்கிறப்ப இதை பார்க்குற யாருக்கு ஒன்றும் புரியல. பால் நினைக்கிறான்னா காலை ஜேம்ஸ் கூட பேசியிருந்தால இவளுக்கு ஜேம்ஸ் கடையில் ஏதோ ஓடிட்டு இருக்கு. அதனால தான் கல்யாணம் வேணாம்னு சொல்கிறான்னு நினச்சி எல்லாமே போட்டு வச்சிருவான். நான் காலைல பார்த்தேன்டி, நீ ஜேம்ஸ் ஓரமானு பேசிட்டு இருந்தீங்க, உங்கள் 2 பேத்துக்கிட்ட காதல் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா கடி கேட்பானா. இதைப்பா ஜேம்ஸ் கடுப்பாயிரும். டேய் நீ மட்டும் என்ன பேர் யோகியனடா, அவள் எழுதின புக்கில் உன் பேரை போட்டு ஆத்தன்னு பப்ளிஷ் பண்ணிட்ட, நீ பண்ணது யோகியமான அவன் கேட்குறப்ப 2 சண்டை ஆரம்பிக்குது. நான் மீன் அவனை பார்த்து, ஹே நேற்று நீ பண்ணதும் பார்த்தேன், நேற்று நீ ஏமா ஒன்று பேசியிருந்தீங்களே, உனக்கு எம்மா பிடிச்சிருக்குன்னு அதை பற்றி முன்னாடி சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்ல மாட்டேன்னு அங்கே சின்னது பிரச்சனை ஆரம்பிக்குது. ஒரு கடத்து மேலே ஜேம்ஸு பாலும் அடிச்சுக்க ஆரம்பிப்பாங்க. இதை பார்த்து நம்ம மீனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்போ காட்டுறா மீனுக்கு ஒரு ஃபோன் வரும். பார்த்தா அவங்க அம்மா தான் ஃபோன் அடிப்பாங்க. ஏம்மா என்னால் கல்யாணத்துக்கு வர முடியலம்மா, கால் அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்கேன்னு சொன்னால் கல்யாணமா, என் கல்யாணமே ஆரசம் போயிட்டுருக்கு, நீ ஃபோன் வாங்கி ஃபோன் வச்சுருவாங்க. தென் சண்டை போட்டு 2 பேர் அங்கே கிளம்பி போகிறதா இருப்பாங்க. ஆக்சுவலாக ஜேம்ஸ்குள்ளேயுமே இதை பார்த்து ஒரு குற்றுணர்ச்சி இருக்கும். ஏன்னா இவன் தான் ஹீங்கிட்ட பேசினா, ஒரு நம்ம பேசினால தான் அவன் மனசு மாறிடுச்சோ, பாலை கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டாலும் நினச்சி லைட்டான கஷ்டமாக இருக்கும். அதனால் கோவப்பட்டாங்க போயிட்டே இருப்பான். அப்போ தான் நம்ம மீன் அங்கே வருவா. ஏ ஜேம்ஸ் எதுக்கு இங்கேருந்து போகிறேன், நான் அவங்ககிட்ட கொஞ்ச நேரம் தனியாக பேசணும் ப்ளீஸ், கொஞ்சம் நில்லுன்னு சொல்கிறப்ப, சாரி நான் அந்த கல்யாணத்துக்கு வந்திருக்க கூடாது, என்னால் இவ்வளோ பிரச்சனை, நான் இங்கேருந்து போகிறேன்னு அவங்க வந்து போலாம் ட்ரை பண்ணுவான். அப்போ தான் நம்ம ஹீரோயின் ஜேம்ஸ் கிஸ் தருவா. இதை பார்த்து அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும். பட் எதுவுமே சொல்லாமல் அழுதுட்டு அவன் பாட்டு அங்கே கிளம்பி போயிடுவான். இதை பார்த்து நம்ம ஒரே கஷ்டமாக போச்சு. நம்ம கேட்ட வரதுனால தான் பிரச்சனை, நம்ம வரம் கேட்காம இருந்திருந்தா எம்மா போல தான் ஹாப்பியாக இருந்திருப்பாங்க. நான் அப்படின்னா தப்புன்னு இவ வேகமாக எடுத்து போயிட்டுருப்பா. திரும்ப அந்த மதரை பார்த்து கூப்பிட்றப்ப கரெக்டாக அந்த மதர் வருவாங்க. மதர் என் விஷயம் நீங்கள் நிறைவேற்றாதீங்க ப்ளீஸ், அந்த விஷயம் அன்வைஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ், நல்லா கெஞ்சி கேட்குறப்ப அவங்களும் சரின்னு இருப்பாங்க. பழைய மாதிரி அவன் மேலே அடி காத்தடிக்குது. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த படம் எல்லாமே அப்படியே ரிவர்ஸில் போயிட்டுருக்கு. கட் பண்ண இப்போ நம்ம இந்த ரூமில் இருப்பா, பார்த்தா பழபடி எல்லாம் மாதிரி இருக்கும். அந்த ஃபோட்டோவில் எம்மா பால் தான் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி எம்மா பால் கல்யாணம் ஆகுது. இதை பார்த்து ஹாப்பியாக இருக்கும். அப்பாடா நம்ம ரியாலிட்டிக்கு வந்துட்டோம். பட் இப்போ இருக்கிற ஜேம்ஸ் எங்கேயோ இருப்பானே, அவனுக்கு நம்மளை வெறும் பஸ்ஸில் பார்த்து போனால் தான் ஞாபகம் இருக்கும். அவனை பார்த்து பேசணுன்னு வேகமாக அங்கேருந்து போகிறதா இருப்பா. அப்போ கரெக்டாக பால் அங்கே வந்து, ஹே மேடி நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்டல, அதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லை, இன்னும் அடுத்த ஒரு வருஷத்துக்கு நம்ம ஒன்றா இருக்கலாமா, நான் அடுத்து எழுத போகிற புக்கில் உன்னோட கான்ட்ரிபியூஷன் தேவை, கொஞ்சம் கதை தெரியும் கேட்குறப்ப, அப்படியா சரி கோ ரைட்டர்னு என் பேர் சேர்த்து போடணும் ஓகேன்னு கேட்குறப்ப, ஹே இதில் என்ன இருக்குது, உன் பேர் போட்டால் என்ன என் பேர் போட்டால் என்ன, என் பேர் போட்டால் நிறைய பேர் இந்த புக்கு வாங்குவாங்க, நல்லா சேல்ஸ் ஆகும், அதுக்காக என் பேர் போடுறேன், என் பேர் இருக்கட்டும் சொல்கிறப்ப, ஓ உன் பேர் இருக்கட்டுமா, அப்போ நீ அந்த புக் எழுதிக்கோ, நான் எனக்குன்னு தனியாக ஒரு ஓனாக புக் எழுத போகிறேன், அந்த புக்கோட சேல்ஸ் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு நான் ஒரு புக் எழுத போகிறேன்னு சொல்லி அவள் பாட்டாங்க கிளம்பி போயிடுவா. இதை பார்த்து பாலுக்கு ரொம்ப பல்ப் ஆயிடுது. கட் பண்ண ஸ்ட்ரெயிட்டாக அந்த பாரதா போவா. ஏன்னா எப்போயுமே நம்ம ஹீரோ அங்கே தானே இருப்பான். ஜேம்ஸ் அங்கே தான் இருப்பான்னு நினச்சி அங்கே அங்கிளை பார்த்து பேசுவா. அங்கிள் ஜேம்ஸ் ஒரு ஃபோட்டோகிராஃபர் எப்பவுமே இங்கே தானே இருப்பார், அவர் எங்கேன்னு கேட்டால் அவனாமா இப்போ தான் இங்கேருந்து கிளம்பி போனான், போன சீக்கிரம் அவனை பார்க்கலான்னு சொல்கிறப்ப இவ்வளோ சேர்ந்து போயிட்டுருப்பா. பார்த்தா ஒரு பெஞ்சில் ஜேம்ஸ் உட்காந்துருப்பான். இவன் பக்கத்தில் வரப்போ ஜேம்ஸ் கூட பார்த்து சிரிப்பு வந்துருக்கும். ஏன்னா 2 பேரும் ஏர்போர்ட்டில் பார்த்து சூக்கி சண்டெலாம் போட்டிருப்பாங்களே, அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். என்னம்மா திரும்ப இங்கே வந்துட்டியே, உன் சூக்கி சொன்ன என்கிட்டலன்னு சொல்கிறப்ப, சேச்சே நான் அதுக்குள்ள இங்கே வரல, சும்மா பேச வந்தேன்னு சொல்கிறப்ப என்னன்னு தெரில ஜேம்ஸ்க்கு ஒரு மாதிரி இருக்குது. 2 இடத்துக்குள்ள ஆல்ரெடியே ஏதோ ரொமான்ஸ் இந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். 2 பேர் நார்மலாக உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு எல்லா விஷயம் ஞாபகம் இருக்கே, நம்ம ஹீரோக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாத்தையும் பேச ஆரம்பிக்கிறா. ஆமாம் நான் இன்னும் ஒரு வாரத்துக்கு இந்த அயர்லாண்டில் இருக்கலான்னு இருக்கேன், எனக்கு இந்த கிளிஃபுக்கு போன ஆசையாக இருக்குது, உனக்கு அந்த கிளிஃப் எங்கே இருக்குன்னு தெரியுமான்னு கேட்குறப்ப அவனுக்கு நல்லாவே தெரியுமே, நான் அவனை அங்கே கூட்டி போகிறேன்னு சொல்லி 2 நாளாக ஜாலியாக பேசியிருக்காங்க. அதாவது இப்போ இருக்கிற ஜேம்ஸுக்கு நம்ம மீன் ஏன்னு தெரியாது, பட் நம்ம மீனுக்கு ஜேம்ஸ் பற்றி நல்லாவே தெரியும். அவங்ககிட்ட பேசி பழகி அவனை லவ் பண்ணும், இதான் ஆசையாக இருக்கும். அது மாதிரி 2 பேர் பெஞ்சில் உட்காந்து நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருப்பாங்க. இதில் தூரத்துலேருந்து அந்த செயின்ட் பிரிகிட் பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்க பாட்டு அதை பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆக்சுவலாக அவங்க ஆசைப்பட்ட இதுதான், யாருக்கு யாருன்னு எழுதியிருக்கோ அவங்க தான் கிடைப்பாங்க. அந்த மாதிரி பார்த்து சிரிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோ 2 பேர் சேர்ந்து அந்த மலை வச்சிருக்குல்ல அந்த இடத்துக்கு போவாங்க. 2 இடத்துக்குள்ள ரொமான்டிக்காக ரிலேஷன்ஷிப் இருக்கிறதோட ஐரிஷ் விஷயங்கிற இந்த ஒரு படம் முடியுது. ஸோ கண்டிப்பாக உங்க எல்லாருக்குமே இந்த படம் பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வித்தியாசமான மூவிஸை பற்றி தெரிஞ்சுக்க மிஸ்டர் ஹாலிஸ் வச்சுக்கோங்க. உங்களோட இடத்துல ஒரு ஆசமான வீடியோ மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை கைஸ்.